கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த நாளிலுமே நாம் ஆவிக்குரிய ஒரு பாடத்தை தியானிக்க நமக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்கறது புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் 10வது அத்தியாயத்தில் உள்ள 6th வால்யூமில் 10வது சாப்டரில் உள்ள கடைசி பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். ஸோ போன வாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கடந்த வாரம் என்ன பார்த்துருந்தோம் நம்ம? புரியல. போன வாரம் என்ன பார்த்துருந்தோம்? புது சிருஷ்டியினுடைய ஞானஸ்நானத்தில் அடையாளமான ஞானஸ்நானம் அவசியமானதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? சிம்பாலிக்கல் பேப்டிசம் அவசியமானதா அப்படிங்கிறத பார்த்தோம். வேதாகமத்தின் அடிப்படையில் அநேக விஷயங்கள் நம்ம தியானிச்சிருக்கோம். ஸோ இன்றைய பாடம் என்ன அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் சப்ஜெக்ட்ஸில். இல்லை ஒரு சில பாயிண்ட்ஸை கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் விளக்கிக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். அப்பேற்பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சாப்டருடைய தலைப்பு நம்ம பார்த்துட்டோம், புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் இல்லைங்களா? பேப்டிசம் ஆஃப் நியூ கிரியேஷன். ஸோ அப்போது என்ன நம்ம இந்த பாடத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது ஒரு ரிவிஷன் கிளாஸு. ஸோ அநேகமாக நம்ம சீக்கிரம் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 5 கிளாஸ் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ அது அவ்வளோத்தையுமே ஒரே கிளாஸில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ கொஞ்சம் டக்குன்னு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் பதில் சொன்னீங்கன்னா சீக்கிரமாகவே ரிவிஷன் முடிச்சிடலாம். ஞானஸ்நானம் எடுக்கலாமா கூடாதா? எடுக்கணும். ஓகே, ஸோ ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போது இந்த ஐடியா நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கா? நம்ம மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேர் கிறிஸ்தவர்களே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பாயிண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஏன் இதை நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு 2 விஷயங்களை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து காட்டியிருக்கார் நமக்கு. அதே நேரத்தில் நினைவு கூறுதலை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறத கிளியராக இன்சிஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கார் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த 2 விஷயத்தையும் நம்ம எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப லைட்டாக ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போதுமே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஞானஸ்நானம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியே வச்சுக்கலாம். ஸோ ஞானஸ்நானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கும் பொழுது, இந்த ஞானஸ்நானத்தில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உலக பிரகாரமான மக்களுடைய பார்வையில் ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் எத்தனை கோணங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் பேப்டிசம்ஸில் அவங்க பிலீஃப் வச்சுருக்காங்க. ஓகே, தெளிப்பு ஞானஸ்நானம், முங்கி எந்திரிக்கிறது, ஓகே, அதுலேயே ஃபார்வர்ட் பேக்வேர்ட், அதுலேயே ஆலயத்துக்கு உள்ளே எடுக்கிறது ஒன்று, ஆலயத்துக்கு வெளியில் எடுக்கிறது ஒன்று, அதுலேயுமே பிதா பேரை சொல்லி மட்டும் ஞானஸ்நானம், அப்புறம் ஒரு சாரார் குமாரன் பேரை மட்டும் சொல்லி, ஒரு சாரார் ஆள் தத்துவம் உள்ள ஒரு இதாக பாவிச்சு ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அதில் ஞானஸ்நானம். ஒரு சில பேர் இந்த 3 பேர் பேரையும் சொல்லுவாங்க, ஆனால் அதில் முன்னாடி முங்குறதா பின்னாடி முங்குறதாங்கிற ஒரு டைலமா. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம்னா, ஒரு சடங்கு போல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதில் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்க கிட்ட, ஏன் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன இருக்காது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளியரான ஒரு பதில் இருக்காது, எதனால் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அப்போது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? யோவான் ஸ்நானன் கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு யோவான் ஸ்நானன் கேட்கும் பொழுது, தேவன் இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணலை, ரொம்ப கிளியராக சொல்லிடுறார், இது இப்படி தான் நடக்கணும், சில விஷயங்கள் அவருடைய திட்டத்தில் இருக்குங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறார். ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப கிளியராக, எந்த ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்நானம் தான் உண்மையான ஒரு பேப்டிசமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்ம ஏன் இதை யோவான் ஸ்நானனுக்கு இயேசு கிறிஸ்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை
இது மனம் திரும்புதலுக்கு ஏதான ஞானஸ்நானம்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த டைமில் என்ன பண்ணலை, ஈடுபலி செலுத்தி முடிக்கல இல்லைங்களா. ஸோ அவரே விலைக்கிரயம் ஆகப்படலை. அவர் அந்த கோர்ஸையும் முடிக்காததுனால யாருக்குமே என்ன கொடுக்கப்படலை, பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலை இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு புரியுமா, கிறிஸ்துவே மரணிக்காத பொழுது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான, அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது, இவர் மேசியா, இவர் செய்யற அற்புதங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்க மைண்ட்ல என்னதான் இருந்தது அப்படின்னா, இவர் தான் யார் அடுத்தது, ராஜா. ஸோ அதனால அவர் அந்த விஷயத்த அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த உலக மக்கள் ஞானஸ்நானத்தை பத்தி என்னென்ன புரிதல் வச்சிருந்தாலும் நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் என்ன பண்றார் அப்படின்னா, கிளியரா ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வசனத்தின் அடிப்படையில் பிரேக் பண்றார் அவங்களுடைய தப்பறையான போதனைகளை. ஏன் அந்த போதனைகள் முதல்ல தப்பறையான போதனைகள் உள்ள வருது அப்படின்னா, சுவிசேஷ யுகத்துல கள்ள போதனைகள் என்ன பண்ணுது, இந்த இருண்ட யுகத்துல உள்ள கிளியரா வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் என்ன ஆயிடுது அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்களுக்கு எதுல நம்பிக்கை உண்டு, ஞானஸ்நானத்துல நம்பிக்கை உண்டு. ஆனா எது சரி எது தப்புன்னு என்ன பண்ணல இல்ல. ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா, அதுல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு முறையை ஃபாலோ பண்றாருன்னா, அந்த ஒரு 50 பேர் இவால்வ் ஆகி அது ஒரு 500 பேர் ஆனாலுமே கூட அந்த 500 பேர் எதை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அந்த பாரம்பரியமான வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்றாங்க. இது மாதிரியே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப கிளியரா பார்த்தோம், ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம். ஒரு சாரார் எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது சரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்னதான் பார்த்தோம், கிடையாது. நமக்கு எங்கேயாவது வசனம் சப்போர்ட்டிங்ஸ் இருக்கா குழந்தை ஞானஸ்நானத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே வசனம் சப்போர்ட்டிங் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற விஷயத்திலேயே மரித்தோருக்கு கொடுக்குற ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கான்செப்ட் இருக்கு உலக ஜனங்கள் மத்தியில் இருந்தது ஆதி காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ ஞானஸ்நானம் எடுக்காமல் மறிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அவங்களுக்காக உயிரோடு இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களாமா, பேப்டிசம் எடுத்துப்பாங்களாம். கேட்க புதுசாக இருக்குல்ல, இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த ஒரு வழிமுறைகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரசல் பிரதர் எழுதுறாரு அப்படின்னா, சப்ஸ்டிடியூஷனல் பேப்டிசம். யாரோ ஒருத்தவங்க எடுக்கணும், எடுக்கும் சூழ்நிலையில எடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க இறந்துடுறாங்க, எடுக்கல, அன்பார்ச்சுனேட்லி ஞானஸ்நானம் எடுக்கல. அவங்களுக்கு பதில் யார் எடுப்பாங்களாம், உயிரோடு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க முங்கி எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்களாம், அவர் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஞானஸ்நானம் எடுத்தேன்னு. அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? வசனமே இங்கே நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது என்னைக்குமே. 1 கொரிந்தியர் 15:29 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் உள்ள வசனங்களே எப்படிதான் பவுல் எழுதியிருப்பார் அப்படின்னா, அவருடைய டைம் பீரியட்ல கொரிந்து சபைகள்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, கள்ள உபதேசங்கள் கொரிந்து சபைக்குள்ள வந்திருக்கும். என்ன கள்ள உபதேசங்கள் வந்திருக்கும் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் பற்றின நம்பிக்கை இல்லாத மாதிரி கள்ள உபதேசங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் கொரிந்துல. அப்ப பவுல் ரொம்ப கிளியரா எழுதுவாரு. என்ன எழுதுவார், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அப்படின்னா, இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நல்லா பாருங்க. அப்ப நம்ம என்னதான் மரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஞானஸ்நானத்தில் நம்ம என்ன பண்றோம், முதல்ல எடுத்தோன்னே மரணிச்சிடறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. நம்மளை சரண்டர் பண்ணிடுறோம். ஒரு மரணத்துக்குள்ள போயிட்டு நம்ம த்ரூ ஜஸ்டிஃபிகேஷன் மூலமா, த்ரூ ஃபெய்த் மூலமா ஜஸ்டிஃபிகேஷன் உள்ள நம்ம என்ன பண்றோம், பலி செலுத்துற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. பலி செலுத்துனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், மரணத்துக்குள்ளாக நம்ம போறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, நித்தியத்துக்கும் அந்த மகிமை கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ பவுல் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, நம்ம மரணிக்கிறோம், ஒருவேளை நமக்கு உயிர் தெழுதலே இல்லை அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன,
புரியுதுங்களா? அப்போ ஒரு மரணத்துக்குள்ளாக நம்ம போறோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு ஓட்டம் முடிந்தால் தான் நமக்கு என்ன இருக்கு, ப்ராப்பரான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. எதுக்காக உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம ஒட்டுமொத்த உலக ஜனங்களையுமே ஒரு மீட்டெடுக்கிற ஒரு பிளான்ல நம்ம எப்படி இருக்கோம், உலர் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ உலக ஜனங்கள் மரித்த நிலையில தான் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம மரித்து நம்ம ரிசரக்ட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அவங்கள வழி நடத்துறோம் நம்ம இல்லைங்களா? அப்ப அதான் கேட்கிறார், ஒருவேளை பேப்டிசம் எடுக்கிறவங்க, ஒருவேளை மரணிக்கிறவங்க உயிர் தெள்ளவே இல்லைன்னா எதுக்காக அவங்க எதுக்காக அவங்க பேப்டிசம் எடுக்கணும்? ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ லிட்ரலாக மறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒருத்தவங்க மறிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணப்படுவாங்க, அடுத்தது மறித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அவங்களுடைய லைஃபு, அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா, நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரியை இருக்குமா மறித்ததுக்கு அப்புறம் அப்படின்னா இல்லை. ஆனால் கான்செக்ரேட் பண்ணப்பட்ட நம்ம அனைவரும், புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் நம்ம மறித்துட்டோம்னா நமக்கு என்ன விஷயம் இருக்கு அடுத்தது? அப்போ நம்ம ரிசரக்ட் ஆகுறோம், குளோரிஃபை ஆகுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய ரட்சிப்புக்கும் யாருக்கு பங்கு இருக்கு? நமக்கு பங்கு இருக்கு. நமக்கு ஒரு ஷூரிட்டி இருக்குல்ல. நம்ம இப்படி ஒரு சில சத்தியத்துக்காக சில ஒரு ஓட்டம் ஓடுறோம், உண்மையான ஒரு ஓட்டம் ஓடுறோம்னா தேவன் என்ன சொல்றாரு, நீங்க மட்டும் கரெக்டா ஓடுங்க, உங்களுக்கு அந்த ஜீவ இடத்தை நான் தரேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துட்றாரு. இந்த அஷூரன்ஸ் மரணிக்கிற மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆதி காலத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். எப்படின்னா மரணிச்சிருவாங்க, அவங்களுக்கு மேலே வேற யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சரியான ஒரு வழிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் நம்ம பேப்டிசம் எடுத்ததுலேயே அந்த வேதாகமத்தில் இருக்கிறதுலையே என்ன டிஃபரன்சஸ்ன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் எடுத்த ஞானஸ்நானத்துக்கும் நம்ம பார்க்குற ஞானஸ்நானத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோவான் ஸ்நானகன் எதுக்கு உண்டான ஞானஸ்நானம் கொடுக்குறாரு? மனம் திரும்புதலுக்கு உண்டான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்குறார் இல்லைங்களா? அப்போ நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்னு சொல்லி நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம அகைன் பார்த்தது தான் என்னன்னா, நம்ம மரணிக்கிறோம், அதுக்கப்புறம் த்ரூ ஃபெய்த் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம இதை தான் பார்த்தோம். ரசல் பிரதர் எப்படி எழுதியிருக்காரு, இது கம்ப்ளீட் ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமை கிடையாது, தற்காலிகமான டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம். எதுக்காக? அந்த பலி செலுத்துறதுக்காக. எப்போ பலியை நம்ம கம்ப்ளீட்டாக செலுத்தி முடிக்கிறோமோ அப்போதான் நம்ம எந்த ஸ்டேஜ் போகிறோம், நீதிமான் அப்படிங்கிறத பெர்மனண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஓட்டம் இருக்கு அப்படின்னா எண்டு வரைக்கும் அதை கேரி ஆன் ஆகணும். ஜஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும் நீதிமான் ஆகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் அடிக்கிற கூட ஒரு விஷயம் கிடையாது இந்த ஓட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக பார்த்தோம். அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி பிரதர், யோவான் ஸ்நானகன் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம்னு நம்ம நிறைய கிளாஸஸில் பார்த்துட்டோம். நம்ம எடுக்க வேண்டியது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்னு பார்த்துட்டோம். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள நான் கடந்து வரேன் பிரதர், அதுதான் உண்மையான ஒரு பேப்டிசமாக இருக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? சிம்பிள், அதுதான். அப்போ நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும்ல. நம்மளுடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு ஏஜ்லையும் நம்ம என்ன வச்சுருப்போம், ஒரு மைண்ட் செட் வச்சுருப்போம்ல. இந்த ஏஜில் இது பண்ணணும், இந்த ஏஜில் இது முடிக்கணும், இந்த ஏஜில் இது வாங்கணும், இந்த ஏஜில் இப்படி செட்டில் ஆகணும், இங்கே போகணும், இதை சாப்பிடணும். இதெல்லாமே எதுக்குள்ளே தான் வந்துடுது, நம்மளுடைய ஓன் வில்லு இல்லைங்களா? நம்மளுடைய சுய சித்தம், நமக்கு சுயாதீனம் இருக்குது, நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த விஷயத்த யாருக்காக தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூத்த சகோதரர் எழுதுறாருன்னா, நமக்கு ஒன்றுமே கிடைக்காம இல்லை. நம்மளாம் எப்படி தான் ஆக்சுவலி என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு தான் ஓடுறோம் இல்லைங்களா? நம்ம ஒன்றும் அவ்வளோ சயின்ஸ் கிடையாது. கரெக்டாக ஏதோ இந்த விஷயத்தை தியாகம் பண்ணுறதுனால என்ன கிடைக்குமோ அப்படின்லாம் இல்லை. பந்தய பொருளை கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டார், இதுதான் ப்ரைஸ் மணின்னு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்னுமே. பட் ப்ரைஸ் மணியை பார்த்துமே நம்ம என்ன பண்ணிடுறோம் சில நேரம் அப்படின்னா, உலக பிரகாரமான சில இச்சைகள்னால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஓட்டத்துலேருந்து விலகிடுறோம். விளங்கிட்டு
கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்துக்குள்ள போறது இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. ரொம்ப சின்சியரா என்ன பண்றாரு அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் அவருடைய ஓட்டத்தை வந்து முடிக்கிறார் கம்ப்ளீட்டா. எங்கேயுமே அவருடைய ஓட்டத்துல குறையே இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். ஆனா பாடுகள் அனுபவிக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையினுடைய அதை தொங்கக்கூடிய அந்த மரணத்தின் விளிம்புல கூட கஷ்டப்பட்டு தான் முடிக்கிறார் அவருடைய கோர்ஸை. அப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர நமக்கும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் அப்படின்னா நம்மளுடைய தனித்தன்மை இருக்கு இல்லையா, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பர்சனாலிட்டி, அதை எந்த அளவுக்கு நம்ம காடுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம். அதை கிறிஸ்து போலவே சாக்ரிஃபைஸ் பண்ணி கோர்ஸ் முடிக்கிறோமா, அப்போ அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ சொல்லலாம் நம்ம கிளியரா, ஐ ஆம் இன்டு டெத் ஆஃப் கிரைஸ்ட் பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கிளியரா ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னுடைய சித்தம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், விட்டுடுறேன். உம்முடைய சித்தம் என்னவோ அதை நான் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஞானஸ்தானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதாமினுடைய பாவத்துக்குள்ளாக வந்த இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த திட்டம் புரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்னதான் பார்த்தோம், அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஏன், அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே பாவத்தில் தான் உருவாகிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாருமே மரணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துட்டோம், ஆதாமினுடைய பாவத்துக்குள்ளே இருக்கிறோம்ல, நமக்கு எப்போ அவரை விசுவாசிக்கிறோமோ, அவருடைய அந்த ஈடுபலியை விசுவாசிக்கிறோமோ, அப்போவே நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருது. நம்ம இன்னமும் என்ன சொல்ல முடியாது, பிரதர் ஏதோ ஒரு பலகீனம், ஒரு பாவத்தில், ஆதாமின் பாவத்தில் நான் செஞ்சுட்டேன் பிரதர்ன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேஷுவலாக நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம்ல. அப்போ எதுக்கு தான் அந்த ஒரு டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்ம பலி செலுத்தணும் அவருக்காக. அந்த பலியை பாவிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துலேருந்து என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. ஸோ அதனால் நமக்கு என்ன தான் தேவை, கண்டிப்பாக அந்த ஒரு டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம நிறைய வசனங்களுக்குள்ளே பார்த்துட்டோம். அண்ட் அதே நேரத்தில் பரிசுத்தாவிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் அண்ட் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம்ன்ற ஒரு டாபிக் வரும்போது நம்ம என்ன ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்தோம், பரிசுத்தாவிக்குள்ளான ஞானஸ்தானம்ங்கிறது வேற அப்படின்னு இல்லை. நம்ம என்ன பார்த்தோம் கிளியரா, ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது நமக்கு, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தையே நமக்குள்ளே எப்போ தான் வருது. ஆக்சுவலி நமக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சாச்சு, ஆக்சுவலி பரிசுத்தாவி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம், பெந்தகோஸ்தே நாளிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. சபை வகுப்பாக இருக்குது, அதாவது சரீர அங்கங்களுக்கு பரிசுத்தாவிகள் கொடுக்கப்படுற விஷயம் அங்கேயே தொடங்கியாச்சு. அது தொடர்ந்து சுவிசேஷத்தில் என்ன தான் நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸாக கேரி ஆன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சிந்தை நமக்குள்ளே வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ஆவிக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இருதயத்தின் மூலமாக ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா அந்த சிந்தையிலே எடுக்கிறது, சரண்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணி காட்டுறோம், நம்ம சிம்பாலிக்காக அந்த விஷயத்தை பண்ணி காட்டி அதை லைஃப் லாங் நம்ம கண்டினியூ பண்ணுன்ற ஒரு சிந்தையில் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் அப்படின்னா அது ஒரு வகுப்பாருக்கே கிடைக்கக்கூடிய விஷயம். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய சரீர அங்கங்களுக்கே ஒட்டுமொத்தமாக காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானம் அது, அந்த ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம்ங்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே காமனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். நான் செஞ்ச பொருத்தனைக்கு, நான் பண்ண உடன்படிக்கைக்கு தேவன்கிட்ட என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் கிறிஸ்துவினுடைய மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுறது அப்படின்னா என்னதான் அர்த்தம் அப்படின்னா, பலியின் ஜீவியத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த பலியின் ஜீவியத்தை நம்ம வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவன் அநேக ஒரு பிளெஸ்ஸிங்ஸை, ஒரு கிரேஸ் நமக்கு காட்டுறார் நம்ம அந்த ஓட்டத்தில் ஓடுறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது பலி செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, சுவிசேஷ யுகம் ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. அதுதான் ரோமர் 12:1 நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில். ஸோ இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் வசனம் நம்ம சில நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, அக்கினிக்குள்ளான ஞானஸ்தானம்னு வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பார்க்கும்போது என்ன பண்ணோம், அப்போது ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் ஒன்று,
இருதயபூர்வமான ஞானஸ்நானம் ஒன்று, அப்போ கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் ஒன்று, அக்னியினாலே ஞானஸ்நானம்ங்கும் போது எல்லாம் வெவ்வேறு டைப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இது எல்லாத்துக்குமே பிரித்து அர்த்தங்கள் பார்த்தோம். ஒரே ஞானஸ்நானம், சரியான ஞானஸ்நானம் எது? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். அப்போ இந்த அக்கினிக்குள்ளான ஞானஸ்நானம்னு வசனம் வரும் பொழுது நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம்? பெந்தகோஸ்தே நாளில் அந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்கிறது அப்போதான் கிடைக்குது. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஃபிசிக்கலாக யாருக்காவது அந்த பிளெஸிங்ஸ் ஹோலி ஸ்பிரிட்டே கிடைக்கிறது அக்கினி நாவுகள் போல கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவ மண்டலத்தில் இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்லாம் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணும்போது அக்கினி மயமான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே எங்களை வழிநடத்துங்க தகப்பனே அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க. நம்ம அதை கூட வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? அக்கினியான ஒரு ஞானஸ்நானம்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பிளெஸிங்ஸ் இல்லை, அது என்ன ஒரு கர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. ஸோ ஆவியில் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் உண்மையான ஒரு இஸ்ரேலுக்கு குறிக்கிற விஷயம்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? மத்தேயு 3:11 நம்ம வசனம் பார்த்துருப்போம். அப்போது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்களுக்கு எதில் தான் அபிஷேகம் பண்ணுறாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கினினால அந்த ஒரு அபிஷேகம் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த அக்கினிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். கிபி 70 அந்த ஒட்டுமொத்த ஜனங்களுமே ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தோம். அப்போது அக்கினி அப்படிங்கிறது தேவனுடைய கோபம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம என்றைக்குமே யாராவது நம்ம கிட்ட பேப்டிசம்னா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கான்ட்ரவர்ஷியலான வேர்சஸ் மாதிரி தெரிகிற ஒரு சில வசனங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. நமக்கு எதுக்கு வம்பு? இந்த வசனத்துக்கு நம்ம எப்படி நம்ம கையாளுறது? ஏன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் தான் பிரதர் சரி, அதை மட்டும் எடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அவங்க பதிலுக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க, உங்கள் பலியின் ஜீவியத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும், உங்களுடைய தனித்தன்மையை ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும் தேவனுக்குன்னு, அவருக்காக ஓடணும், அந்த ஓட்டத்தை முடிக்கணும், அதுதான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்போ பரிசுத்தாவிக்குள்ளான ஞானஸ்நானம்னா என்ன, அப்போ அக்கினின்னு இருக்கே வசனத்தில் அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா, இந்த சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு அந்த விஷயத்தில் டவுட்டுங்கிறதே வரவே கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நம்ம எப்பொழுதுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ போன வார கிளாஸில் நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பார்த்தது என்ன? இஸ் சிம்பாலிக் பேப்டிசம் நெசசரி இல்லைங்களா? மனசுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இருதயபூர்வமாக தேவனுக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு மைண்டு வந்துருச்சு கிளியராக. சத்தியம்லாம் கேட்டுட்டோம், வாஞ்சையாக இருக்கும் அவருக்காக ஓடி இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு, அவருக்குன்னு சரண்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் வெளியரங்கமாக தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்து காட்டணுமா அப்படிங்கும்போது நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? காட்டணும் அப்படின்னு பார்த்தோம். எதனால? பிரதர்ஸ் தப்பாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுனாலயா? எல்லாருமே எடுத்திருக்காங்க, இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே. நான் மட்டும் எடுக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? எங்களை கார்னர் பண்ணிடுவாங்கன்றதுனாலயா? என்ன ரீசன்? அப்போ நம்மக்கிட்ட கேட்பாங்க, அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு, நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நான் அந்த சபையிலே எடுத்துட்டேனேன்னு ஏதோ ஒரு சபை பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, நான் திருப்பி எடுக்கணுமான்னு கேட்பாங்க. நம்முடைய பதில் என்ன? இந்த ஆமாவை சொல்லலாமா? சொன்னால் எதுவும் பிரச்சனை ஏறுமா? ஏன்னா போன வாரம் சப்ஜெக்ட் வேறு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? எடுக்காத, எடுத்துரு அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. அதுக்கு தான் வசனம் சொன்னோம், நம்ம கிளியராக விளக்கங்களும் சொன்னோம். ஏசு கிறிஸ்து எடுத்தாரா அப்படின்னா எடுத்தார், சிம்பாலிக்காக எடுத்தார். ஏசு கிறிஸ்து இருதயபூர்வமான ஞானஸ்நானத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாரா? அவரெல்லாம் சிம்பாலிக்காக எடுத்து தான் ப்ரூவ் பண்ணுமா யாருக்காவது? ஒருவேளை அப்படி தண்ணியில் முங்கி எந்திரிக்காமே என்ன பண்ணியிருந்துருக்கலாம் ஏசு கிறிஸ்து? அவருடைய கோஷம் முடிச்சிருக்கலாமா? ஏன்னா ஒரு ஓட்டம் பர்ஃபெக்ட் இல்லையா, எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஆனால் சிம்பாலிக்காக எடுத்தாருன்னா நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் மூத்த சகோதரர் விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? ஓடக்கூடிய உடன் சரீர அங்கங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும், நான் என்ன பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது அப்போ தானே தெரியும், அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது, ஓ இந்த சகோதரன் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவுக்குன்னு அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாரு, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக தேவனுக்காக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாருங்கிறதே எப்போ தான் தெரியும் நமக்கு?
அந்த ஒரு அடையாளம் பார்க்கும் பொழுது தான் தெரியும் இல்லைங்களா? ஆனால் அப்படி தெரியுதா நமக்கு? ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் பார்க்கும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, எடுக்கிற அன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? அவங்க கான்செக்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எடுத்து ஒரு மாதத்துக்கு தெரியுமா ஹெவியாக அதோட முகாந்திரங்கள் அவங்கக்கிட்ட தெரியுமா அப்படின்னா தெரியும். என்ன பண்ணுவாங்க? கிடைக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியை வச்சுக்கிட்டு எவ்வளோ உற்சாகமாக ஓட முடியுமோ ஓடுவாங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த ஞானஸ்நானம்னு சொல்லி வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இப்போ பார்க்கும் பொழுது தெரியுமா? இப்போ திரும்பியும் அவங்க நம்ம முன்னாடி எடுக்க முடியாது. நம்ம ஒரு சகோதரன் சகோதரியை பார்த்ததே இல்லை சிஸ்டர், எங்கேயோ இருக்காங்க, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க. பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுமா அவங்க பேப்டிசம் எடுத்துட்டாங்கன்னு? இங்கே ஹாலில் இருக்க ஒரு 50 பேருக்கு தெரியும், இந்த ஹாலில் இருக்க யாரோ ஒருத்தவங்க கான்செக்ரேஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா. பக்கத்து தெருவில் யார் கான்செக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கும்போது அவங்க நம்ம முன்னாடி தண்ணியில் முங்கி முங்கி எந்திரிக்கணுமா வெளியரங்கமாக நம்ம கிட்ட காட்டுறதுக்கு? இல்லைன்னா அப்போ அது எப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ் இல்லைங்களா? நம்ம வெளியரங்கமாக எடுத்து காட்டுறோம், சிம்பாலிக்காக நம்ம பண்ணி காட்டுறோம், அதை சரீர அங்கங்களுக்கு தெரியணும்னு. ஆனால் இப்போ நம்ம ஓடக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய பிஹேவியர்ஸே சொல்லணும். ஓகே, இந்த சகோதரனோ சகோதரியும் என்ன பண்ணிட்டாங்க? அன்வான்டாக எந்த டைமும் வேஸ்ட் பண்ணுறதில்ல, ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறதில்ல, அந்நிய காரியங்களில் தலையிடுறதில்ல, பரிசுத்தாவியில் அவங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்கன்றத பார்த்தாலே தெரியுது, அவங்களுடைய பிஹேவியர்ஸ்லேயே தெரியுது. அப்படிங்கிறத யார் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உடன் சரீர அங்கங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் ஆகுதா? ஆக்சுவலி நம்ம சண்டே வரும்போது ஒரு எக்லிஷியா வரும்போது ஒரு சகோதரனை பார்க்குறோம் அப்படின்னா பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது? போன வாரம் இவர் வந்தார், இந்த வாரம் என்ன பண்ணல, இவர் எக்லிஷியா வரல, இவர் சீக்கிரம் வந்திருக்காரு, இவர் லேட்டாக வந்திருக்காரு, இவர் குண்டாக இருக்கார், இவர் ஒல்லியாக இருக்கார், இவர் ஹாப்பியாக இருக்கார், இவர் சேடாக இருக்கார். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இந்த வித்தியாசங்கள்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு நம்மளை அதெல்லாம் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா அந்த சகோதரன் சத்தியத்தில் எந்த அளவுக்கு ஓடுறாரு உற்சாகமாக, அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒருவேளை நம்மளால நமக்கு தெரியல அப்படின்னா, சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியலன்னா எப்படி அதை எடுத்துக்கிறது? அப்போ அந்த சகோதரனுடைய நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல இல்லைங்களா? ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே எப்படி தான் இருக்கும்? தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிட்டோமா அதுலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன உலக பிரகாரமான காரியங்களுக்காக பேக் அடிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஜாகிரதையோட ஒரு ஓட்டத்தை ஓடணும். இன்னொரு சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஷின் கேட்குறேன். ஒரு கூட்டத்தில் ஒரு 5000 பேர் இருக்க க்ரௌடில் கூட நம்மளால் அந்த ஜனங்கள்னால என்ன பண்ணிட முடிஞ்சது ஈஸியாக அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போடியம் போட்டு 2 சைடு ப்ரொஜெக்டர் வச்சு 10 ஸ்பீக்கர் கட்டி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரா? இல்லை. அப்போ 5000 பேர் 3000 பேர்லாம் வராங்க, சுற்றி அளவில்லாத ஜனங்கள் கூட்டம் வந்து கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ பார்க்கும் பொழுதுலாம் அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிறத எப்படி தான் தெரிஞ்சிருப்பாங்க? ஆக்சுவலி அவருடைய பிஹேவியர்ஸ் இல்லையா? வாயினால் சொன்னால் போதுமா? சத்தியம் வந்து வாயினால் சொல்கிறது மட்டும் சத்தியம் இல்லை, அதை வாழ்ந்து காட்டுறது தானே வாழ்க்கை. அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவங்க வந்து எப்படி நினச்சிருப்பாங்க? இவர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசாரி, ஒரு கார்பெண்டர்னு நினச்சிருப்பாங்களா? இல்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறையும் அவர் பேசுகிற வார்த்தைகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. அவருடைய லைஃப் ஸ்டைலும் அவர் பேசுகிற சத்தியமும் மாறுபடலை எங்கேயுமே. அதுதான் அவர் பர்ஃபெக்டாக ஓடி முடிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஏதோ ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லிட்டு அவரே அதை பண்ணியிருப்பாரா தப்பான விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் பர்ஃபெக்டாக இருக்கார், பர்ஃபெக்டாக அவருடைய கோர்ஸை முடிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளை பார்க்கும் பொழுது என்ன தோணணும்? இவங்க எப்பேற்பட்ட ஒரு கான்செக்ரேட்டட் லைஃப்குள்ளாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும், அப்படிங்கிற அளவுக்கு ஓடணும். இப்போ ஜோயல் பிரதரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? குற்றங்கள், குறைகள், நிறைவுகள், பர்சனலாக என்ன தோணும்? என்னென்னமோ தோணுது பிரதர் மைண்டில், கண்டிப்பாக தோணும். ஆனால் என்ன தோன்ற அளவுக்கு ஜோயல் பிரதர் ஓடணும் அப்படின்னா ஓகே அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறாரு, தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா வாழ்றதுக்கு முயற்சி பண்றாருங்கிறத ஒரு திங்கிங் என்ன பண்ணணும்? சரீர அங்கங்களுக்கு வரணுன்ற அளவுக்கு ஜோயல் என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். சும்மா வசனம் எடுத்து நம்ம சொல்றதுனாலையோ நம்ம போய் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்றோன்ற பேர்ல
நம்ம ஹார்வெஸ்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன ஆகிடாது அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு எடிஃபிகேஷனோ இல்லை நம்ம அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஏதுவாக ஏதோ ஒரு விஷயம் இருக்காது. அதெல்லாம் நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், இந்த கான்செக்ரேட்டட் லைஃப். அப்போது கேட்குற சத்தியமாக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சும்மா இந்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் பேசுகிறவங்க மாறிட்டே இருப்பாங்க, கேட்குறவங்களும் மாறிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அழைப்பில் உள்ளே வந்துட்டு ப்ராப்பராக அந்த காலிங்கில் வந்து ஸ்டாண்ட் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க இல்லையா? அவங்களுடைய கவுண்ட்டும் எப்படி தான் இருக்கும், மாறிட்டே தான் இருக்கும். நம்ம எசேக்கியேலலாம் கூட வசனம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? வருவோம், சப்ஜெக்ட் கேட்போம், அருமையாக இருந்தது தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு எனக்கே சப்ஜெக்ட் எடுத்த மாதிரி இருந்ததுன்னெலாம் சொல்லி நம்ம பேசுவோம், போயிடுவோம் வீட்டுக்கு. அடுத்த வாரம் வருவோம், அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்ட் கேட்போம், போயிடுவோம். இப்படி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பெயர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அப்போ கேட்குற சத்தியத்தின்படி என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமோ, அன்னைக்கு தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதோ தேவனுக்காக அவரை வந்து மகிமைப்படுத்துறதுக்கோ அவரை பிரியப்படுத்துறதுக்கோ என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த சிம்பாலிக் பாப்டிசம் நெசசரி தான். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம். அப்போது அப்படி ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருந்தால் யார் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம். நம்ம யார் வேணால் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம், புது சிருஷ்டிகள். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யார் கொடுத்தா அது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மூத்த சகோதரர் எழுதியிருக்காருன்னா, அந்த சபையினுடைய மூப்பர்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, யாரு தான் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கா? எக்லிஷியா எலெக்ட் பண்ணியிருந்தாலும் எக்லிஷியா மூலமாக யார் தான் எலெக்ட் பண்ணியிருக்கா? தேவன் எலெக்ட் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அப்போ நம்ம எடுக்கிற முடிவா தேவன் எடுக்கிற முடிவா அப்படிங்கும் பொழுது தேவனுடைய சிந்தையில் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த திங்கிங் நம்ம என்றைக்குமே மைண்டில் இருக்கணும். அதனால என்ன சொல்கிறாரு மூத்த சகோதரர்னா, மூப்பர்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தா நலமாக இருக்கும். ஒருவேளை யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் அதான் சொன்னார், ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணலாம், ஞானஸ்தானம் கொடுக்கலாம். நம்ம என்றைக்குமே என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, அந்த எக்ஸப்ஷனல் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது. யார் வேணால் கொடுக்கலாம் பிரதர். எப்போ தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி? யாருமே இல்லை அப்படின்னா யார் வேணால் கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அதனால் அதை வந்து ஹைலைட்டான பாயிண்ட்டாக எடுத்துக்கூடாது எப்பொழுதுமே. அதெல்லாம் சாய்ஸஸ் தான். நம்ம என்ன தான் பார்க்கணும். ரசல் பிரதர் நமக்கு ரைட்டிங்ஸ் இருக்குது கிளியராக, ஆனால் கிறிஸ்து கிளியராக என்ன பண்ணியிருக்கார், ஒரு சில விஷயங்களை நமக்கு முன்மாதிரி வச்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து நோ டீவியேஷன். ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது என்ன கொடுத்தோம்? ஏன்னா இதுலேயும் என்ன எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து பதில் அப்படின்னா, எதுவுமே சொல்லாமே கொடுக்கலாம் பிரதர் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அதெல்லாம் எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தையினால அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுமானா, அவங்க ஓட்டம் அவங்க கையில் தான் இருக்குது இல்லைங்களா? ஏன் யார் வேணால் கொடுக்கலாங்கிற பாயிண்ட் கூட நம்ம ஓகேன்னு சொன்னோம். கொடுக்குற சகோதரன் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம், கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம். ரெப்ரசன்டேஷன் தான், அவரே கிறிஸ்து இல்லை இல்லையா? ஸோ அப்போது கிறிஸ்து போல அவரை ரெப்ரசன்ட் பண்ணி கிறிஸ்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஞானஸ்தானத்துக்குனால தான் நம்ம என்ன பண்ணோம், யார் வேணால் கொடுக்கலான்ற ஒரு பாயிண்ட் வச்சோம். அப்போது ஆர்டர் இஸ் வெரி சிம்பிள். புது சிருஷ்டி ஞானஸ்தானம் கொடுக்கலாம் இன்னொரு புது சிருஷ்டிக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அது நலமான விஷயமா இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு வல்லமையினால் நம்ம என்ன சொல்லலாம், ஞானஸ்தானம் கொடுக்குறோங்கிற விஷயத்த சொல்லலாம். ஏன்னா ஏசு கிறிஸ்து அதை சொன்னார் இல்லைங்களா? வசனத்திலேயே சொல்லியிருப்பார். மத்திய 28 வாசிச்சிங்கன்னா அதில் இருக்கும் அந்த வசனம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேப்டிசம் எங்கே தான் நடைபெறும் அப்படின்னா, நமக்கு இருதயத்தில் தான் நடைபெறும். ஃபுல் ஹார்ட் கான்செக்ரேஷன் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போது இருதயத்தில் முதலாக நமக்கு அந்த ஞானஸ்தானம் கிடைக்கும். தண்ணிக்கு முன்னாடியே நம்ம எதில் ஞானஸ்தானம் எடுத்துரும் அப்படின்னா, அந்த இருதயபூர்வமான அந்த ஒரு சிந்தையிலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சிம்பாலிக் பேப்டிசம்ஸ்க்கு நம்ம என்னென்ன உதாரணங்கள் பார்த்தோம், வெளியரங்கமான ஞானஸ்தானத்துக்கு என்னென்ன உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். வேதாகமத்தில் ஒரு சில பேர் வெளியரங்கமான ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காரு. வேற யார் எடுத்திருக்கா? கந்தாகே நாட்டு மந்திரி எடுக்கிறாரு. ஓகே, மந்திரி எடுக்கிறாரு. வேற? ஓகே. ஸோ நம்ம யாரெல்லாம் பார்த்தோம், நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா?
சமாரிய மக்கள் வந்து சத்தியம் கேட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்த்தோம். அப்புறம் மந்திரி எடுத்ததை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொர்னேலியோ ஃபேமிலியில் வந்து பேப்டிசம் எடுக்கிறத வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பவுலே என்ன பண்ணியிருக்காரு, ஞானஸ்நானம் நிறைய பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரே பேசுவார் இல்லைங்களா. நம்ம அந்த பாயிண்ட்டை கூட பார்த்தோம், பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும்னு. அந்த மாதிரிலாம் இருக்கா நம்மக்கிட்ட ஆக்சுவலி. ஆனால் இப்போது பிரதர் எக்ஸுங்கிற பிரதர் கையால் தான் நான் பேப்டிசம் எடுப்பேன், யார் கையால் எடுக்க மாட்டேன். ஒய்ங்கிற பிரதர் கையால் நான் எடுக்க மாட்டேன் பிரதர். எக்ஸ் என்னைக்கு கொடுக்குறாரோ, எந்த கன்வென்ஷன் வராரோ அன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்படி அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? சில பேர் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி, லிட்ரலாகவே தீர்மானிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த மந்திரி எப்படி எடுத்தாரு, சத்தியம் கேட்டுடுறாரு, சத்தியம் தெரிஞ்சிருது, என்ன பண்ணிடுறாரு, தண்ணி இருக்கு, தடை என்ன, கொடுங்க, நான் ட்ரூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், உடனே கொடுங்கன்னு. நம்ம சில நேரம் பிளான் பண்ணுறோமா இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம்? எப்படி பண்ணுவோம்? ஒரு வேளை எதர்ச்சியாக ஒரு ஜென்ரல் கன்வென்ஷன் வருது, நம்ம எடுக்கிறோன்னா ஓகே, இப்போ தான் ஜென்ரல் கன்வென்ஷனே முடிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம ட்ரூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம பசங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஜென்ரல் கன்வென்ஷன் வரைக்கும் அந்த பையனை வெயிட் பண்ண வைக்கலாமா? வேதாகமத்தில் அப்படி தான் போட்டிருக்கு கிளியரா இல்லையா? ரெடினா என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போவே. அண்ட் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சபைகளில் வந்து நினைவு கூறுதலுக்கு முன்னாடியே ஞானஸ்நானம் கொடுப்பாங்க அவசர அவசரமாக. எதுக்காக? எதில்? அந்த நினைவு கூறுதலில் பங்கு பெறணுன்றதுக்காக. இப்போ சத்தியமே ஃபுல்லாமல் தெரிஞ்சுக்காம மெமரியல் வருது நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கே டக்கு டக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூலை அவசர அவசரமாக தேடி உடனே கொடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சொல்ல முடியாது, பிரதர் நீங்கள் எடுக்காதீங்க பிரதர், நீங்கள் எடுங்க பிரதர் நம்ம சொல்ல முடியாது. அந்த ரைட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா எடுக்கிறேன்னு வரவங்களை நம்ம என்ன சொல்ல முடியாது, எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், யார் வழி நடத்துகிறாங்களோ அவங்க என்ன சொல்லலாம் கிளியரா, உங்களுக்கு சத்தியத்தில் தெளிவு இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு சத்தியத்தில் தெளிவு இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணலாமா? அப்படி ஓப்பனா கண்டிப்பாக பண்ணக்கூடாது இல்லையா? அவங்களும் இடறி போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம அதுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த மாதிரிலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பர்பஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரெடினா ரெடி, தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்குறோன்னா நம்ம என்ன பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஹார்ட் கான்செக்ரேஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இருதயத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதை தாமதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு இல்லைங்களா, நம்ம யாரை தான் சகோதரர்கள்னு சொல்லி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக முங்கி எந்திரிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆக்சுவலி யார் நமக்கு பிரதரன் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாரையுமே சகோதரர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சகோதரர்கள்னு சொல்கிறோன்னா என்ன மீன் பண்ணுறோம்? அப்போது ஹார்வெஸ்ட் கேட்க வரவங்களெல்லாம் நம்ம உங்களை இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் பிரதர்லாம் கூட முடியாது, சப்ஜெக்ட் ரொம்ப கிளியராக எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அப்படியா, ஒரு ஹேட்னஸ் காட்டணுமா அந்த மாதிரினா அப்படி கிடையாது, அதை மீன் பண்ணல. யார் தான் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை சரியாக வாழ்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த சகோதர சகோதரிகள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒருவேளை நம்ம ஒழுங்காக ஓடலைன்னா நம்ம யாராக இருக்க முடியாது, ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை இருக்க முடியாது இல்லைங்களா. ஒருவேளை ஒரு புது சிருஷ்டிக்கு நம்ம சகோதரனாவோ சகோதரியாவோ இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை ஆக்சுவலி. சரீரத்தில் நம்ம ஒரு அங்கமே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமான பாயிண்ட் இதெல்லாம் இல்லைங்களா. நம்ம அதுக்கேற்ற ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா திருப்பி கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ என்ன மாதிரிதான கேள்விகள் வரும், நான் 5 சபைக்கு போயிருக்கேன் பிரதர், 5 சபையிலையுமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், போதும் நான் டயர்டாயிட்டேன், சத்தியம் சொல்கிறீங்களா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன், எனக்கு எல்லாமே புரியுது, திருப்பி நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரே கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டிய ஒரே கேள்வி தான். நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும், என்ன அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தணும்னா, சத்தியம் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதற்கேற்றபடி இன்ன வரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களா அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம்னு கேட்கணும். 5 இடத்துல எடுத்த இடத்துல சத்தியமே இல்லைன்னா அது என்னவா இருக்காது கண்டிப்பாக. அவங்களுடைய வாழ்க்கையும்
அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்காது. சத்தியம்னே என்னன்னே தெரியாம, தேவன் யாருன்னே தெரியாம என்ன பண்ணிட முடியாது, ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. ஆனா ஒருவேளை பாடங்கள் எல்லாம் கேட்டுடுறாங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி நான் தேவன் என்ன சொன்னாரோ அவருக்கு ஏத்த மாதிரியே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இத்தனை நாளா, ஆல்ரெடி நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? சத்தியமே கேட்காம, சத்தியம்னா என்னன்னே தெரியாம தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்க முடியுமா? அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கா? 10 தடவை எடுத்திருக்கலாம் பேர் சபைகள்ல, 20 தடவை எடுத்திருக்கலாம் மெம்பர்ஷிப்காக, கலரைக்காக. அதெல்லாம் கவுண்ட்ல வருமா அப்படின்னா இல்லை. அதான் கிளியரா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை கேட்டு அவங்க கண்டிப்பா அந்த சிம்பாலிக்கல் பேப்டிசமை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னும் என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பாடத்தில் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பாடம் எடுத்தோம் இல்லையா 2 வாரம், அப்போ கூட இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து கால் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு சில டாபிக்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதையுமே கவர் பண்ணிடலாம். அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா, மோசேக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம்னு இருக்குல்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் அப்படின்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ யூதர்கள் வந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு வந்து உட்பட்டவங்க இல்லைங்களா. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் கொடுத்தது மரணத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ஞானஸ்நானம் இப்போ நமக்கு எப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுப்பது பாவ மன்னிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க தான் பதில் சொல்லணும். பேப்டிசம் எடுக்கிறது பாவ மன்னிப்பா? இல்லை. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம், யோவான் ஸ்நானகன் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம்னு சொல்லிட்டு இருந்தோம். பாவங்கள் மன்னிக்கப்படலையா யூதர்களுக்கு? மன்னிக்கப்பட்டதா இல்லைங்களா? பட்டதுன்னு சொல்றதா இல்லை படலன்னு சொல்றதா அந்த யோசனை இல்லைங்களா. அப்ப இங்கதான் ஒரு கிளாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சிம்பிள். அப்ப ஏன் அவங்களுக்கு அட்டோன்மெண்ட் டேன்லாம் இருந்தது? அப்ப ஈடுபலி கொடுத்துருந்தாரா அட்டோன்மெண்ட் டே வரும்போது? கரெக்டு. இப்போ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூதர்களுக்கு வந்து என்ன ஒரு முறைமை இருந்தது அப்படின்னா, அவங்களை சுத்திப்படுத்தி கொள்ள, அவங்களை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு தேவன் சில ப்ரொசீஜர்ஸை வந்து கொடுத்துருந்தார் வேதாகமத்தில். எப்படின்னா, அந்த சிவப்பு கிடாரி, அந்த சாம்பல், அந்த ஈசோப்பு வந்து தெளிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துருந்தார் அவங்களுக்கு. எதுக்காக? அவங்கள கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, பாவத்தில் இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு, ஒருவேளை விலங்குகள் தீட்டாயிருச்சுன்னா, பொருள்கள் தீட்டாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே அவர் நியாயப்பிரமாண கட்டளைகள் வந்து அழகாக கொடுத்துருப்பார். ஆக்சுவலி வேதாகமத்தில் சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் யூதர்களுக்கே என்ன கொடுக்கப்படலை, ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணலை அவருன்னா நியாயப்பிரமாண கட்டளையாக கொடுக்கல யூதர்களுக்கே. நீங்கள் எங்கேயாவது நீ பேப்டிசம் எடு உன் பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் கொடுக்கல. ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு வந்து, நான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போ அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பாவத்திலேருந்து விடுபடுறதுக்காக ஞானஸ்நானம்ங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த தண்ணியில் அப்படி முங்கி எந்திரிக்கும் போது என்ன ஆயிடுது, எல்லாம் முடிஞ்சது, தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறார், இது பாவ மன்னிப்பு அப்படின்னு. இப்படி கிடையாது. நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கான்சக்ரேஷன் எங்கே இருக்குது, எங்கே நடக்குது, நமக்கு ஹார்ட்டில் நடக்குது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, தேவன் என்ன மாதிரியான ஒரு கட்டளைகளை கொடுக்குறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாவங்கள் ஒருவேளை செய்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னா, அந்த என்டையர் 1 இயர் செஞ்ச அவங்க பாவத்திலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு என்ன ஒரு நாள் கொடுக்குறாரு, ஒரு டேட் கொடுக்குறாரு இல்லைங்களா. அந்த பழைய பாவத்திலேருந்து அவங்க விடுதலை பெறதுக்கு பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாரு இல்லைங்களா. அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைசஸ். வருஷம் ஃபுல்லாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண தப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ்னால மன்னிப்பார் இல்லைங்களா. அப்போ
அந்த நாளுக்கு நாள் வந்து பாவம் என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் மேசியா வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியரா இருந்துட்டே இருக்கு ஸ்கிரிப்சர்ஸ்ல. மேசியா வருவார் வருவார்னு சொல்லிட்டு, அப்போ மேசியா வரக்கூடிய காலம் ரொம்ப நெருங்கி கனிந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துமே அந்த ஜனங்கள் பாவத்திலேருந்து விடுபட்டு அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க. அந்த வருஷம் முடியும் போது என்ன ஆகிடும், அந்த அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாவத்தை முடிச்சிருவாங்க. இது என்ன ஆகிட்டு இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. அவர் பேரே என்ன நம்ம பார்த்துருக்கோம், யோவான் ஸ்நானகனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுறவர் இல்லைங்களா. எதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறார் அப்படின்னா மேசியா வராரு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு, ரொம்ப சமீபமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னுமே நீங்கள் ஒரு அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை பிளஸிங்ஸை நீங்கள் வந்து சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கணும். மேசியா வரார், நீங்கள் அவரை ஏற்றுக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும், முதல்ல கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாரு. அப்போ அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மரணம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாருன்னா மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள்னு வசனம் இருக்குல்ல, அந்த 1 கொரிந்தியர் 10:2 பார்வோன் துரத்திட்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் யார் பேச்சை கேட்டே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல மோசே பேச்சை கேட்டே ஆகணும். ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னா ஒன்று சாவணும், இல்லை மோசே என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் இல்லைங்களா. அப்போ மோசே போறாரு, சைடு ஃபுல்லா எப்படி இருக்கு, வாட்டர் இருக்கு, மேலே மேகங்கள் இருக்கு, கடந்து போறாங்க, கடந்து போய் மேலே ஏறிடுறாங்க தண்ணியிலேருந்து, செங்கடல் பிளந்து. அப்போ அவங்க எதுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கப்படுறாங்க அப்படின்னா எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ என்னதான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நியாயப்பிரமாண கட்டளை கிடைக்குது, மோசே மத்தியஸ்தரா இருக்கார், அவங்க மேகத்துக்குள்ளாகவும் தண்ணீருக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மோசேவை யார் தான் ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னா நம்முடைய ரட்சகராகிய ஏசு கிறிஸ்து வந்து ரீப்ளேஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க ஒருவேளை மோசேக்கு கீழ்ப்படியலன்னா என்னதான் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் அங்கே. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னா மோசேவை யாரை ரீப்ளேஸ் பண்ணிடுவா, ஏசு கிறிஸ்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னுமே அந்த அட்டோன்மெண்ட் டேல அந்த ஒரு எக்ஸப்ஷனில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பாவம் பண்ணி பண்ணி பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குது, நீங்கள் இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எலிஜிபிளே ஆக மாட்டீங்க அந்த பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம எப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னா மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பாடத்துல இன்னொரு ஒரு டிஸ்கஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரோமர் 11:16 முதல் 21 இதை வாசிச்சிடலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16 முதல் 21ஆம் வசனம் வரை. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேரானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்ததாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். ஸோ பவுல் பேசுற இந்த ஒரு அடையாள பாஷையை நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோமா இந்த வசனத்தை? இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம கிளாஸ் யாரும் ஒன்றும் வரல, இல்லை வந்து கவனிக்கலன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த வசனத்தை ஆல்ரெடி வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் என்ன அர்த்தம் சொன்னோம் நமக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி பிரதர் ஞாபகம் இருக்கும், 4 கிளாஸ் முன்னாடி எடுத்தது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அடையாள பாஷையில வருது இந்த வசனம். அப்ப என்ன சிம்பலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஞானஸ்நானம் அப்படிங்கிறது மனம் திரும்புதலுக்கு எதுவான ஞானஸ்நானத்தை யாரு கொடுக்குறா, யோவான் ஸ்நானன் கொடுக்குறாரு. ஏன் அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னா அப்பதான் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக அவங்க வர முடியும், அந்த பிளெஸிங்ஸ்குள்ள அவங்க வர முடியும். ஆனா அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்களா அப்படின்னா எலிஜிபிள் ஆகல. அதை தான் வந்து பவுல் வந்து அடையாள பாஷையில வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா காட்டொலிவ மரம் அப்படிங்கிறது யாரை குறிக்கும், இங்க புறஜாதிகளை குறிக்கும் இல்லைங்களா. ஒலிவ மரம் யாரை குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். அப்ப அந்த வேர் அப்படின்னா என்ன வேர், அது ஆபிரகாமின் உடன்படிக்கை அந்த ரூட்டு. அப்ப அந்த ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையில அந்த ஒலிவ மரத்துல இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒலிவ மர கிளைகளை போல இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்க வந்து.
இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும், வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமுள்ளமா இருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த கிளைகள் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க, அகைன் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அகைன் தப்பு பண்றாங்க, இது ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு, அவங்க அதுக்கு எலிஜிபிளே ஆக மாட்டாங்க. அதை தான் பவுல் ரொம்ப அருமையா சொல்லிறார். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, ஒரு கிளை இருக்கு, அந்த கிளையை உடைச்சிட்டு அந்த கிளை இருந்த இடத்துல இன்னொரு கிளையை வந்து ஒட்ட வைக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப புறஜாதிகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு போகுது இல்லையா. புறஜாதிகள்ன்ற கிளைகள் அங்க காட்டொளிவ மர கிளைகள் ஒட்டப்படணும்னா ஃபர்ஸ்ட் யார் அங்க முறிக்கப்படணும், இஸ்ரேல் ஜனங்கள். அந்த கிளைகள் முறிக்கப்படணும் இல்லைங்களா. அதான் சொல்றார், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட, அந்த செடியில இருக்க மாட்ட, உன்னை முறிச்சிருவார். ஆக்சுவலி இதுக்கு பேர் இந்த இன்கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கார்டனிங் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பிளான்ட் இருக்கும், ஒரு செடியோட கிளையை எடுத்து ஒடிச்சிட்டாலும் இன்னொரு செடியோட கிளையை என்ன பண்ணுவாங்க, உடைச்ச இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, டைட்டா இறுக்கி கட்டுவாங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரி வளராம போகாமலாம் இல்லை, என்ன பண்ணுவோம், அழகா நீட்டா இன்கிராஃப்டிங், அதுக்கு பேர் அந்த ப்ராசஸ் பேர் இன்கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அந்த வேற மரத்தோட கிளை என்ன பண்ணும்னா அதுல அழகா வளரும் அந்த விஷயம். அப்ப அதை தான் சொல்றார், கிளை வெட்டப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளை வெட்டப்படணும், அதுக்கு பதிலாக இன்னொரு கிளை ஒட்டப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விலகிட்டாங்க தேவனுடைய பார்வையிலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு தான் என்ன ஞானஸ்நானம் தேவைப்படுது அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம் தேவைப்படுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை உதாசீனப்படுத்திடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இன்கிராஃப்டிங்ன்ற ப்ராசஸ் நடக்குது, கிளைகள் ரீப்ளேஸ் பண்ணப்படுது இல்லைங்களா. அப்போ என்ன ஆயிடுது, அங்கே தான் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டே வந்து கிடைக்குது. யாருக்கு, புறஜாதிகளுக்கு. ஸோ இதை தான் வந்து இந்த வசனம்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்லுவார், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் இல்லைங்களா. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜாகிரதையா ஓடணும். நமக்கு இந்த சத்தியம் கிடைச்சிருக்குன்னா அங்க ஒரு கிளை வெட்டப்பட்டிருக்கு. ஏன், அவங்களுக்கு காலிங் போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த உதாசீனப்படுத்திட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சொந்த சம்பத்தை அவங்க உதாசீனப்படுத்தி அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் அந்த பலனை கொடுக்கல, ப்ராப்பரா இல்லை, இன்கிராஃப்டிங் நடக்குது, அந்த கிளை முறிக்கப்படுது. புறஜாதிகள் காட்டொளிவ மரத்தினுடைய அந்த கிளைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்ட வைக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை தான் பவுல் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ யூதர்கள் என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்களான ஒரு ஞானஸ்நானம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா, அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள அவங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா புறஜாதிகளாகிய அந்த வகுப்பாருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் தேவை? ஏன்னா இவங்களுக்கும் தேவனுடைய பிளானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, இப்போ இன்கிராஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள யார் போயாகணும் அப்படின்னா, இந்த நம்ம வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த புறஜாதிகள் கண்டிப்பா போயாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்க யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணலை இல்லைங்களா. அவரை மேசியாவை ஏத்துக்கல. என்ன ஆகுது, ஆக்சுவலி கிளைகள் ஒடிக்கப்படுது. ஒடிக்கப்பட்டு யாருக்கு போகுது அந்த ஸ்லாக்கியம், புறஜாதிகளுக்கு போகுதுன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் வசனம் யோவான்ல ரொம்ப கிளியரா இருக்கும். 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப யார் இங்க ஏற்றுக்கொள்ளாம போனது? ஒலிவ மர கிளைகள் என்ன பண்ணல, அவருடைய சொந்த ஜனமே அவரை ஏத்துக்கல. அதான் சொல்றார் வசனத்துல, அவர் தமக்கு சொந்தமானதினாலே அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கல. அப்ப அவர் என்ன பண்றார் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ என்னைக்குமே ஒரு ஒரு போர்ஷன் எடுத்து ஸ்டடி பண்றோம் அப்படின்னா டவுட்ஸ் கேட்கணும் நம்ம. நீங்க டவுட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்ஜெக்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிளியரா
படிச்சுட்டு எல்லா பாயிண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. ரெண்டாவது அதுக்கு நமக்கு முதல்ல டவுட் வரணும்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரீடிங்காவது கொடுத்துருக்கணும். அப்போ தான் என்ன பாடத்தை நம்ம என்ன ஒரு சிந்தையில் நம்ம எதை நோக்கி பாடம் போகுதுங்கிறத ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், கவனம் சிதறாமல். அப்போது ஏன் இந்த பாயிண்டெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த பவுல் அடையாள பாஷையில் பேசுனதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, 2 வாரம் ஆன்லைனில் நமக்கு கிளாஸ் இருந்தது. ஒரு சில சகோதர சகோதரிகள் டவுட் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட, அதை கிளாரிஃபை பண்ணணும் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்னால அப்படின்னு. ஆக்சுவலி இது கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனாக இன்றைக்கி நடந்தது அப்படின்னா கேள்வி பதிலே இல்லை, ரிவிஷன் செஷன் தான் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா. அப்போது புது சிஷ்யனுடைய ஞானஸ்நானம்னா என்னங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்நானம் தான் என்ன, புது சிஷ்யனுடைய ஒரு ஞானஸ்நானமாக இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்முடைய அந்த ஒரு பலியின் ஜீவியத்தை, நம்முடைய அந்த ஒரு சுய சித்தத்தை நம்ம விட்டுட்டு பலியின் ஜீவியம் செலுத்த வந்திருக்கோம். தேவனுடைய சித்தத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து அர்ப்பணிக்கணும். நம்ம யார் கிடையாது ஆக்சுவலி, நம்ம வந்து வேற சுமக்கல, வேறு தான் என்ன பண்ணுது, நம்மளை சுமக்குது. நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கோம், ஒரு அற்புதமான சத்தியத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் எண்ணி பார்த்துட்டு நம்ம பிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறக்காமல் சொல்லிகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே. தேவன் வந்து நமக்கு அபரிவிதமான சத்தியங்களை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூத்த சகோதரர் ரசல் பிரதருடைய விளக்கங்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த வெளிச்சத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கார் நாளுமே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக மெடிடேட் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்கா, அந்த ஒரு சாப்டர் முடியுது அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி கேளுங்க. நீங்கள் டவுட்ஸ் ஒருவேளை கேட்கல அப்படின்னா என்ன ஆகிடாது அப்படின்னா, கண்டிப்பாக அதை ஒரு query ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவீங்க, அப்படியே மைண்டில் வைக்கவே வேண்டாம், என்றைக்குமே கேளுங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு கிளாரிட்டியும் நீங்கள் எப்பொழுதுமே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ நானும் அன்புக்குரிய சகோதரரும் எந்தளவுக்கு முயற்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னும் ஒரு 50 கிளாஸ் போனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம உட்கார்ந்து கேட்குறதுக்கு என்றைக்குமே தயாராக இருப்போம். ஆனால் நம்ம என்றைக்குமே அதை பர்சனல் ஸ்டடியில் எடுத்து தியானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நலமானதாக இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதோட 10வது சாப்டர் முடியுது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா, என்ன புது சிஷ்யனுடைய ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துட்டோம். வெளியே உலக மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது ஞானஸ்நானத்தில், அப்போ நம்ம பேப்டிசம்னா என்ன மைண்ட் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பேப்டிசமில்? அப்படி ஒரு வேளை நமக்கும் இருக்கக்கூடாது. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் வெளியில் யாராவது நம்மக்கிட்ட வந்து பேப்டிசம் பற்றி ஏதாவது டவுட் கேட்குறாங்கனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தடுமாறாமல் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக சத்தியத்தை வசனத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே வழிநடத்துவாராக. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இன்னொரு பாடத்தின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துவார். ஸோ நம்முடைய அனுதின ஜெபங்களை நம்ம எடுத்துக்கலாம். பேச வாய்ப்பளித்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஒரு